ஹார்ட் பீட் சீசன் 3 எபிசோட் 10ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட திவி வந்துட்டு ஏதோ பணத்தை திருடுறதா அவங்க தாத்தா பார்த்துட்டு நீ எதுக்கு திவி இப்படி நடந்துக்கிற, நீ பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னா, ஆமா நீங்க பண்றதுலாம் ரொம்ப கரெக்டா, நீங்க ரீனா மாத்தீங்க அது தப்பு தானே, நீங்க பண்ண தப்பு கிடையாது நான் பண்ண தப்பா, இந்த மாதிரி தேவையில்லாத அட்வைஸ் எனக்கு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திவி அவங்க தாத்தா வந்து ஒரு மாதிரி திட்டிட்டு போயிட்டா. அடுத்து நம்மளோட கதிர் அண்ட் ரீனா காட்டுறாங்க. கதிர் வந்து பாத்தீங்கன்னா டேட்டிங் ஓகே சொன்னல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்கிறாரு. ரீனா அப்படியே நான் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அப்புறம் ராக்கி சொன்னார்ல இதுக்குள்ள அர்ஜுன் மூவ் ஆயிட்டாரு, வேற ஒரு பொண்ணு கூட டேட்ல போறாரு அப்படின்றது ரீனா ஞாபகம் வந்து ஓகே நம்மளும் போலாம், டேட் வேணா அதுக்கு எங்க வீட்டுக்கு டின்னருக்கு வா, அப்பா இருப்பாரு, அதுக்கப்புறமேட்டு கணேஷ் அங்கிள் ஒருத்தர் இருப்பாரு, ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. கதிரை பொறுத்தவரைக்கும் ரீனா அட்லீஸ்ட் இதுக்காக ஓகே சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலி ஆயிட்டு சரி ஓகே போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரீனா வந்து ஒரு குழந்தைய அட்டென்ட் பண்றா பேஷண்ட். அந்த பாப்பா வந்து யாரோ கற்பழிச்சிருக்காங்க. சோ என்ன சொல்றாங்கன்னா பாப்பா வந்து கீழே சைக்கிள் இருந்து விழுந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க. சோ பாப்பாவும் அதே தான் சொல்றா. ஆனா பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பாப்பா யாரோ கற்பழிச்சிருக்காங்க. அதை போயிட்டு நம்ம விஜய் கிட்ட அவ சொல்றா. உடனே விஜய் என்ன சொல்றாரு, இப்ப ஃபர்ஸ்ட் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேச அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ரீனாவும் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட கூப்பிட்டு பேசுறா. அந்த பேரண்ட் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா நம்ம பொண்ணதான் தப்பா சொல்றாங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுட்டு உங்களுக்கு இதுல வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க விருப்பம் இருந்தா பாருங்க, இல்லைன்னா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போயிடுறாரு. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆராதனை வந்து அந்த ட்ரக்ஸ் கேஸ் அசைன் பண்றாங்க. அவங்க வந்து ஒரு வழியா அந்த ட்ரக்ஸ் கேஸ்ல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்க. உடனே வந்துட்டு நம்மளோட ரதி கேக்குறாங்க, என்ன இது நீங்க வந்து பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இல்லையா, ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்வேர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது மேம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க கரெக்டா இது பண்றாங்க, அசியூம் பண்ணிட்டு நம்மளோட ரதி கிட்ட சொல்றாங்க. சரி ஓகே அடுத்த ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணு கூட சரி வேலை பொண்ணு வந்து நீங்க ஆனா பயங்கர ஷார்ப் சூப்பரா பண்றீங்க, எப்படி உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணு இல்ல ஆராதனா நீ போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்பிட்டு அவ யோசிக்கிறா. என்ன யோசிக்கிறான்னா அவ சின்ன வயசுல வந்து ட்ரக்ஸ் சேல் பண்ணிருக்கா, விச் மீன்ஸ் அவங்க அப்பாவோட ஹெல்ப்போட ட்ரக்ஸ் வந்து எல்லாருக்குமே கொடுத்துருக்கா. சோ அதை வந்து அவ யோசிச்சு பாக்குறா. இவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய கேரக்டர் இருக்கு, அது என்னன்றது வந்து ரொம்ப சஸ்பென்ஸாவே போது, வெயிட் பண்ணி பார்ப்போம். அரதனோட கேரக்டர் எப்படி இருக்கும் நீங்க ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னா அதே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் அவளோட கேரக்டர் வந்து எப்படி சொல்றது, வெளியில வந்து கெட்டவ மாதிரி காட்டுற மாதிரி தான் காட்டுறாங்க, ஆனா உள்ள வந்து ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு.